கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. திருவண்ணாமலை மாவட்டத்தில் டி கல்லேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஒரு செய்தி. 1/5/2025 முன் பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகள் 162 பேருக்கு கடன் தள்ளுபடி இன்று வரை செய்யவில்லை என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, தலையாம்பள்ளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வங்கி, அதாவது PASCP, அது ஆங்கிலத்தில் இருப்பது, நான் தமிழில் சொன்னேன். 1/5/2025 முன் வாங்கிய கடன் 379 சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யவில்லை என்ற செய்தி. இது ரெண்டு சொசைட்டி பார்த்து சொல்றேன். இப்படி பல சொசைட்டிகள்ல கடன் இன்னும் தள்ளுபடி செய்யவில்லை, பாதிக்கிறோம் என்கிற விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சபையின் மூலமாக விவசாயிகளுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இல்லை இன்னொரு அறிக்கை வரும், எல்லாமே நாங்கள் சொன்னபடி தள்ளுபடி செய்வேன் என்று? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர் சொன்னார்கள், அதற்கு தகுதியின்மைக்கு காரணம் ஒரே குடும்பத்தில் பெறப்பட்ட கடனாக இருக்கலாம். ஒரே விவசாயியால் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல குடும்ப உறுப்பினர்களால் பெறப்பட்ட கடன்கள் 1,13,745 நபர்கள். அதில் அண்ணன் சொன்னது அதில் கவர் ஆகும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அதெல்லாம் தேதி இதெல்லாம் சொல்லல. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளே வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடியும். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி. அதனால தான் சொல்றேன் நான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடும் பொழுது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டங்களை எப்பொழுது செய்யலாம்னு கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில செய்வதை நீங்க செய்யாம விட்டுட்டீங்க, செய்வீங்களா? அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் சொல்ல முடியும். ஆனால் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் மானிய கோரிக்கை ஒட்டி அவர் பதிவு பண்ணிட்டாரு. தேங்காய் விவசாயிகளை பத்தி பதிவு பண்ணாரு. ஒவ்வொரு திட்டங்களும் 3 மாசம் தான் வந்திருக்கும். இப்ப வரைக்கும் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேர்தலுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணான்னு ஒரு மாபெரும் அறிவிப்பை நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விவசாய சங்கங்கள் வந்து கோரிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னது 75,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல கொண்டு போய், முன்னாடி 35,000 இருந்துச்சு, அதை 75,000 ரூபாய் மாத்து, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்க 75,000 ரூபாய் மாத்த சொல்லி 40,000 ரூபாயை நேற்று வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. படிப்படியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை தேங்காய் விவசாயிகள் உட்பட எல்லா விதமான படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிறதை பதிவு செய்கிறோம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.